வாழ்க்கை செலவுகள் கட்டம் கட்டமாக குறைக்கப்படும், ஜனாதிபதி தெரிவிப்பு. தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்த வேண்டும், சார்ல்ஸ் நிர்மலநாதன் கோரிக்கை. புதிய ஜனாதிபதியுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்ப்பு, கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா தெரிவிப்பு. புதிய ஆளுநர்கள் பதவியேற்பு. அரசு சொத்துக்களை துஷ்பிரயம் செய்த நபர்களின் பெயர்கள் வெளியிடப்படும், வசந்த சமரசிங்க தெரிவிப்பு. போலீஸ் திணைக்களத்தில் அரசியல் தலையீடுகள் இருக்காது, விஜித ஹேரத் தெரிவிப்பு. குடியுறவு குடியல்வு கட்டுப்பாட்டாளருக்கு விளக்கமறியல் உத்தரவு. பொது தேர்தல் திகதி அரசியலமைப்புக்கு முரணானது, தேர்தல் ஆணைக்குழு மறுப்பு. வாழ்க்கை செலவுகள் கட்டம் கட்டமாக குறைக்கப்படும், கடன் மறுசீரமைப்பு பணிகளை வெகு விரைவில் நிறைவு செய்வேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களிற்கு ஆற்றிய உரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடனடியாக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கும் என தெரிவித்துள்ள ஜனாதிபதி, இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தினை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக அரசாங்கம் உரிய கடன் வழங்குநர்களுடன் இந்த திட்டத்தை முன்னெடுப்பது குறித்தும் உரிய கடன் நிவாரணத்தை பெறுவதற்காகவும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் என தெரிவித்துள்ளார். இந்த நாட்டு மக்களினதும் சர்வதேச சமூகத்தினதும் நம்பிக்கையை எங்களால் பெற முடியும் என நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம். இந்த கூட்டு ஆதரவின் மூலம் வெற்றியை பெற முடியும் என கருதுகின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை நடத்த அறிவிக்கப்பட்டுள்ள திகதி அரசமைப்புக்கு முரணானது என சமூக ஊடகங்களில் வெளியாகும் கருத்துக்களை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க மறுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை நடத்த எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி ஏற்ற திகதி அல்ல. ஏனெனில் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் 5 வார கால இடைவெளி இருக்க வேண்டும் என்று சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று பலர் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இதற்கு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க விளக்கம் அளித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் அக்டோபர் 4 முதல் 11 வரை ஆகும். வேட்புமனு தாக்கல் செய்ய ஆரம்பிக்கும் திகதி உட்பட 5 வார இடைவெளி இருக்க வேண்டும் என்று சட்டம் கூறுகின்றது. எனவே தேர்தலுக்கு நவம்பர் 14ஆம் தேதி சரியானது என்று அவர் தெரிவித்துள்ளார். புதிய ஆளுநர்கள் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சரத் அபேஹோன் மத்திய மாகாணத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். வடமாகாணத்தின் புதிய ஆளுநராக நாகலிங்கம் வேதநாயகம் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். தென் மாகாணத்தின் புதிய ஆளுநராக சிரேஷ்ட நிர்வாக அதிகாரி பந்துல ஹரிச்சந்திர பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். சப்ரகமுக மாகாண ஆளுநராக சம்பா ஜானகி நியமிக்கப்பட்டுள்ளார். 9 புதிய ஆளுநர்கள் இன்று ஜனாதிபதியால் பதவி பிரமாணம் செய்து கொண்டதாக சப்ரகமுக மாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலக வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இனவாதம் லஞ்ச ஊழலற்ற நாடாக இலங்கையை கொண்டு வருவதற்கும் மற்றும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் அவர் நினைவில் வைத்து தனது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்பொழுது நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஜனாதிபதி தேர்தலின் முன்பாக என்னை சந்தித்து கதைத்த போது இனவாதமற்ற இலங்கையையும் லஞ்ச ஊழலற்ற ஒரு இலங்கையையும் தான் உருவாக்குவதற்காக தான் பாடுபடுவதாக என்னிடம் உறுதியளித்திருந்தார். அந்த வகையில் அவருடைய உறுதிமொழியை அவர் தொடர்ச்சியாக இனவாதமற்ற நாடாக இலங்கை மாறுவதற்கும் அதே நேரத்தில் லஞ்ச ஊழலற்ற ஒரு நாடாக இலங்கையை கொண்டு வருவதற்கும் மற்றும் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அவர் நினைவு வைத்து தன்னுடைய செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவருக்கு நான் கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறேன். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதிகளில் நீங்கள் உட்பட பல ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் என்னிடம் ஊடக சந்திப்பு அல்லது கருத்துக்கள் கேட்டபோது நான் எந்த விதமான ஒரு கருத்துக்களோ அல்லது எந்த விதமான ஒரு பிரச்சாரங்களோ நான் செய்ய முன்வரவில்லை. அதற்கு பிரதானமான காரணம், நான் கதைக்கின்ற போது சில விடயங்கள் ஒரு ஆளுக்கு சாதகமாகவோ ஒரு ஆளுக்கு பாதகமாகவோ அது அமையக்கூடாது. யாராக இருந்தாலும் மக்கள் யாரை நினைத்து வாக்களிக்கிறார்கள் என்பதை
அவர்கள் மக்கள் முடிவு செய்யட்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருந்தது. பல்வேறுபட்ட குழப்பங்களின் மத்தியில் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 வருடங்களாக நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தொடர்பாக ஒரு சில விடயங்களை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் வெற்றிடம் நிலவிய போது உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினுடைய செயலாளர் ஒரு சிங்கள அரசாங்க அதிபரை மன்னாருக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுத்திருந்தார். இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்னும் ஒரு அரசாங்க அதிபரை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்திருந்தார். அதன்போது நான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நேரடியாக கேட்டு மன்னார் ஆயர் இல்லத்தினுடைய ஆலோசனைகளை பெற்று தற்பொழுது இந்த மன்னார் இருக்கின்ற அரசாங்க அதிபரை எனது விடாப்பிடியான வேண்டுகோளுக்கு அமைவாக அவர் மன்னார் அரசாங்க அதிபராக நியமித்திருந்தார். அதைவிட முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்கு வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஒரு முஸ்லீம் பிரதேச செயலாளரை கொண்டு வர முயற்சி செய்த போது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கல்விமான்கள் மக்கள் அதை முழுமையாக எதிர்த்து என்னிடம் தெரிவித்த போது அவர் சாதாரணமாக இடமாற்றத்தின் ஊடாக பதவி நிலையால் அவர் பிரதேச செயலாளராக வருவது வேறு, ஒரு அரசியல்வாதியினுடைய சிபார்சின் பேரில் வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கருத்தை மக்கள் கூறிய போது ரணில் விக்ரமசிங்கே அவர்களிடம் நான் நேரடியாக சென்று இது சம்பந்தமாக முரண்பட்டு அதையும் தற்காலிகமாக அவர் நிறுத்தி தந்திருந்தார். அதேபோல் 2013ஆம் ஆண்டு மகாவலி அதிகார சபைக்குட்பட்ட முல்லைத்தீவு கரத்துரப்பற்று 6 பிரதேச செயலாளர் பிரிவுகளை மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் வெளியோயா பிரதேச செயலத்திற்கு சொந்தமாக வர்த்தகமான அறிவித்தல் செய்திருந்தார். புதிதாக ஜனாதிபதி 22ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்டதன் பிற்பாடு என்னுடைய மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக நான் தான் சென்று கதைத்த போது நான் கேட்டிருந்தேன், மகாவலி அதிகார சபையினால் ஏற்கனவே சிங்கள மக்கள் குடியேறிய நிலத்தை தவிர மிகுதி இடங்களை கரத்துரப்பற்ற பிரதேச செயலத்திற்கு ரீகெசட் மகாவலியினுடைய ரீகெசட்டின் ஊடாக அதை செய்யும்படி கேட்டிருந்தேன். ஆனால் அவர் கூறினார், நான் தனி ஒருவராக இருக்கின்றேன், உங்களுக்கு 6 கிராம அலுவலர் பிரிவுகளையும் கரைத்துரப்பற்றுக்கு நான் மாற்றி தருகிறேன் என்று அவர் கேபினட் போட்டு அதை முல்லைத்தீவு கச்சேரிக்கு அனுப்பியிருந்தார். இந்த முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளருடைய பிரச்சனை, இந்த மகாவலி அதிகார சபையினுடைய பிரச்சனை எல்லாம் முல்லைத்தீவு அரசாங்க அதிபருக்கு நன்கு தெரியும். யார் இதை கையாண்டார்கள், யார் இதற்குரிய அனுமதியை எடுத்து தந்தார்கள். அதேபோல் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் குறிப்பாக குருந்தூர் மலை வெடுக்குநாரி மலை தொடர்பான தொல்பொருள் திணைக்களத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடனான சந்திப்பின் போது எனக்கும் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்ட போது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக தமிழ் பௌத்தர்கள் இருந்தார்கள். தமிழர்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு சிலர் பௌத்தர்களாக இருந்தார்கள். அந்த இடத்தில் நீங்களே சென்று தொல்பொருள் அதை வர்த்தகமானி அறிவித்தல் செய்வதற்கு முயற்சி செய்தீர்கள் என்று ரணில் விக்ரமசிங்கே கேட்டபோது அந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். செய்தபோது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எனக்கும் எதிராக பௌத்த மதகுருக்கள் பலர் சமூக வலைத்தளங்களில் மிகவும் ஒரு ஆத்திரமூட்டுகின்ற வகையில் அவர்கள் தங்களுடைய பதிவை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த காலப்பகுதிகளில் போலீஸ் திணைக்களத்தினால் எனக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது, நீங்கள் சற்று கவனமாக இருங்கள், பௌத்த மதகுருக்கள் தீவிரவாத போக்குடையோர்கள் உங்களிடம் கோபமாக இருக்கிறார்கள் என்று. இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நான் கேட்டபோது குறிப்பிட்டிருந்தார். அதே போல அண்மையில் கூட சம்பந்தன் ஐயாவினுடைய இறப்பின் பிற்பாடு
புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் அவர்கள் அவருக்கு அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்ற போது நானும் பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் அவர்களும் நேரடியாக ஜனாதிபதியினுடைய செயலாளரிடம் சென்று அந்த கோரிக்கையை விட்டபோது ஜனாதிபதியுடைய செயலாளர் பணம் இல்லை என்பதை கூறியிருந்தார். நான் எல்லாம் கொடுத்து முடிந்துவிட்டது என்று கூறியிருந்தார். அப்போது ஜனாதிபதி அவர்களிடம் நானும் குகதாசன் அவர்களும் சென்று நான் கூறியிருந்தேன், திருகோணமலையில் சிங்கள கிராமங்களில் அபிவிருத்தி நடக்கிறது, முஸ்லீம் கிராமங்களில் அபிவிருத்தி நடக்கிறது, தமிழ் கிராமங்களில் சம்பந்தனையா இந்த ப்ரொபோசல் தரவும் இல்லை, அவர்களுடைய நிதி ஒதுக்கீடு செய்யவும் இல்லை. ஆகவே புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ் கிராமங்களினுடைய அபிவிருத்திக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அதையும் அவர் 50 மில்லியன் ரூபாய் செயலாளருக்கு பணித்திருந்தார். இவருக்கு அந்த காசை வழங்கும்படி நீண்ட காலமாக இருந்த மன்னார் பாலத்தடியில் இருந்த சோதனை சாவடி என்னுடைய விடாப்பிடியான கோரிக்கைக்கு அமைவாக மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாதவாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதேபோல் இந்த வருட தொடக்கத்தில் கடந்த வருட மார்கழி மாதம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பாராளுமன்றத்தில் என்னை எதிர்ச்சியாக சந்தித்த போது அல்லது அவருடைய அலுவலகத்தில் சந்தித்த போது கூறியிருந்தார், நான் தை மாதம் வடக்குக்கு விஜயம் செய்ய இருப்பதாக கூறியிருந்தார். அதன்போது நான் கேட்டிருந்தேன், அதற்கு முன்பாக அவர் பல அரசியல் கைதிகளை ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்திருக்கின்றார். அதன்போது நான் கேட்டிருந்தேன், நீங்கள் வடக்குக்கு வரும்போது ஆக குறைந்தது 3 அரசியல் கைதிகளையாவது விடுதலை செய்துவிட்டு நீங்கள் வடக்குக்கு வந்தால் மக்கள் மத்தியில் உங்களுடைய அபிப்பிராயம் இருக்கும், அவர்களை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் என்று. அவர் வந்து வடக்குக்கு வந்து வவுனியாவில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு அவர் அந்த மேடைக்கு ஏறிய போது என்னிடம் கூறியிருந்தார், நான் 2 அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு கையொப்பம் விட்டுட்டுத்தான் நான் ஹெலிகாப்டரில் ஏறி வந்தேன் என்று என்னோடு இருந்தவர்கள் நான் பகிர்ந்து கொண்டேன். அதன் பிற்பாடு 2-3 நாட்களுக்கு பின்பு அந்த 2 அரசியல் கைதிகளும் அவர்கள் வெளியில் வந்தார்கள். இவ்வாறு பல்வேறு விடயங்களை மக்கள் சார்ந்து நான் கேட்டபோது அவர்களில் பல விமர்சனங்கள் இருக்கிறது. கேட்டபோது அவர் இல்லை என்று கூறாமல் கேட்ட விடயங்களில் மக்கள் சார்ந்த பல விடயங்களை அவர் சுமூகமான முறையில் ஒரு சில விடயங்களை செய்து தந்திருக்கின்றார். தந்தபோது அவர் அண்மையில் யாழ் மாவட்டத்துக்கு விஜயம் செய்த போது கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாராஜா அண்ணன் வீட்டுக்கு அவர் சென்றிருந்தார். அதே போல மன்னார் வரும்போது கூட என்னுடைய வீட்டிற்கு வந்து செல்வதாக அவர் கூறியிருந்தார். இவ்வளவு அரசியல் கைதிகளுடைய விடுதலை மற்ற பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்த விடயங்கள் தொடர்பாக அவருடைய சாதகமான பதிலை அவர் தந்ததன் அடிப்படையில் அவர் மனிதாபிமான அடிப்படையில் வந்து சென்றிருந்தார். வரும்போது கூட இங்கிருக்கிறவர்கள் நான் கூறியிருந்தேன், நான் தனியாக சந்திக்க விரும்பவில்லை. குறிப்பிட்ட சிலர் வந்து மன்னார் மக்கள் அல்லது இங்கு இருக்கின்ற மக்களுடைய எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக கருத்துக்களை நீங்கள் கூறும்படி கூறியிருந்தேன். அந்த வகையில் அவர் இங்கு வந்து சென்றிருந்தார். அதைவிட பல்வேறுபட்ட ஒரு சில குற்றச்சாட்டுகள் என் மீது அண்மை காலங்களில் ஒரு சிலர் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை திட்டமிட்டு வைக்கின்றார்களா அல்லது காழ்ப்புணர்ச்சியின் ஊடாக செய்கிறார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் போலீஸ் திணைக்களத்தில் அரசியல் தலையீடுகள் இருக்காது என இலங்கையின் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் உறுதியளித்துள்ளார். கடந்த காலங்களில் போலீசாரின் மீதான மக்களின் நம்பிக்கை குன்றியுள்ளதை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் மக்களின் நம்பிக்கையை மீள கட்டியெழுப்புவதற்கு புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவித்தார். அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர் என்ற ரீதியில் போலீசாரின் மீதான நம்பிக்கையை மீட்டெடுப்பது எமது கடமையாகும். இந்த முயற்சியில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர்களும் பெரும் பொறுப்பு வகிக்கின்றனர். குறுகிய காலத்தில் மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க முடியாது. அரசியல் செல்வாக்கின்றி போலீஸ் திணைக்களம் தனது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்றும் வலியுறுத்தினார்.
இதேவேளை நாட்டில் பாரிய பிரச்சனையாக மாறியுள்ள கடவுச்சீட்டு பிரச்சனையை விரைவில் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பில் உரிய தரப்பினருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் அக்டோபர் மாதம் 15 அல்லது 16ஆம் தேதிக்குள் இந்த வரிசைகளை இல்லாமல் செய்ய முடியும் எனவும் புதிய கடவுச்சீட்டு முறையை அறிமுகப்படுத்த முடியும் எனவும் எமக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதிக்குள் அந்த பணிகளை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று தற்போது ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசை இல்லாமல் செய்வதற்கான திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். மதுபான விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை உடன் அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க வழங்கியுள்ளார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு மதுபான விற்பனை நிலையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. தமக்கு ஆதரவு வழங்கிய தரப்பினருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அண்மை காலத்தில் வழங்கப்பட்ட மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்கவின் தலைமைத்துவம் இலங்கையின் எதிர்கால ஸ்திரத்தன்மை, செழிப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை பாதுகாப்பதற்கு உதவும் என சர்வதேச நாணய நிதியம் கருத்து வெளியிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா இதனை தெரிவித்துள்ளார். புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு அவர் அனுப்பியுள்ள வாழ்த்து கடிதத்தில் IMF இலங்கையுடன் பல வருடங்களாக கொண்டுள்ள சிறந்த ஈடுபாட்டை பெரிதும் மதிக்கின்றது என கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் ஒரு உறுதியான பங்காளியாக இருப்பதாகவும் இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் சீர்திருத்த இலக்குகளை அடைவதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஆதரவளிக்கும் வேலை திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு உதவ தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். இலங்கையின் மோசமான பொருளாதார நெருக்கடிகளில் ஒன்றான இலங்கையை முயற்சிக்கான பாதையில் கொண்டு செல்ல உதவிய கடின வெற்றிகளை கட்டியெழுப்புவதற்கு அனுரகுமார திஸ்ஸநாயக்க மற்றும் அவரது குழுவினருடன் இணைந்து பணியாற்ற சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் வெளிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான பரஸ்பர நன்மை பயக்கும் உறவை ஆழப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான 253 வாகனங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்த நபர்களின் பெயர்கள் நாட்டு மக்களுக்கு வெளியிடப்படும் என்றும் இவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் JVPயின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இந்த வாகனங்கள் தொடர்பாக நாம் தீர்க்கமான விசாரணைகளை நடாத்தி உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நாம் உரிய நடவடிக்கை எடுப்போம். யார் அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தது என்ற விவரங்களை நாம் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவோம். அரசு அதிகாரிகள் இதற்காக நமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஏனெனில் இவர்களுக்கு தான் இந்த வாகனங்கள் யாருடையது, யார் பயன்படுத்தியது என்ற அனைத்து விடயங்களும் தெரியும். ஏன் இவர்கள் இந்த வாகனங்களை ஒப்படைத்துவிட்டு ஒழிய வேண்டும்? அதாவது உரிமையில்லாதவற்றை பயன்படுத்தினால்தான் பயப்பட்டு ஒளிந்து செல்ல வேண்டும். ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான 253 வாகனங்களை வெளியாட்கள் பயன்படுத்துகிறார்கள். இவைதான் இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளன. ஜனாதிபதி செயலக அதிகாரிகளிடம் வாகனங்களை பயன்படுத்திய நபர்களின் பேர் விவரங்களை கோரியுள்ளோம். இந்த அனைத்து நபர்களுக்கு எதிராகவும் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம். ஜனாதிபதி இது தொடர்பாக உறுதியாக உள்ளார். இது மக்களுடைய வாகனங்கள். இவை மீளவும் மக்களுக்கே வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்க காலப்பகுதியில் லத்திரனியல் விசா வழங்கும் செயல்முறை 2 தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டமையை ரத்து செய்யுமாறு விடுக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறி நீதிமன்றை அவமதித்த குற்றச்சாட்டில் குடியுரிமை கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலக்பட்டிய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தனியார் நிறுவனங்களுக்கு விசா வழங்கும் செயல்முறை வழங்கப்படுவதன் ஊடாக முறைகேடுகள் இடம்பெறுவதாக தெரிவித்து ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் உள்ளிட்டவர்களால் அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த மனுக்களின் அடிப்படையில் குறித்த தீர்மானத்தை ரத்து செய்ய உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த போதிலும் அதனை நடைமுறைப்படுத்த தவறியதாக குடியுரிமை கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு பத்திரம் வாசிக்கப்பட்டது. அதன் பின்னர் வழக்கு சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. அதுவரையில் சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் ஹர்ஷ இலக்பட்டிய வைக்கப்பட்டிருந்தார். இதனை அடுத்து மீண்டும் விசாரணை ஆரம்பமான நிலையில் இந்த வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை அவரை விளக்கமறியலில் வைக்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. குறித்த வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டது.